ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை உலகிற்கு அனுப்பி மண்மக்கள் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்தி வானக தந்தையாகிய கடவுளிடமிருந்து நம்மை மீட்பதற்காக பரலோகத்தின் எல்லா மேன்மைகளை துறந்து மண்ணுலகிலே பெத்லகேம் என்ற சிற்றூரிலே மாட்டுத் தொழுவத்திலே மனிதனாய் அவதரித்த கிறிஸ்து பெருமானிடத்தில் ஆண்டவர் நம்மேல் வெளிப்படுத்திய அன்பை சக மனிதர்களுக்கும் பறைசாற்ற துணை புரிகின்ற தூய ஆவியாளரிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவரும் இந்த சிறப்பு தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிற நம்மோடு மிகுதியாக உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி. ஏசாயாவுக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காலத்தில் அருமையை நான் வாசிக்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, நீர் உலகத்திலே வெளிப்படுத்தி உடைய மாறாத அன்புக்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். நாம் கர்த்தாவே, நீர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உலகத்திற்கு அனுப்பி திருநாளை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். ஆண்டவரே, அன்பின் குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய நோக்கத்தை நாங்கள் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் பாராட்டி இருக்கிற மாபெரும் தயவுக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த சிறப்பு மிக்க நாளிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு கூட நீ பேச வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி செல்கின்றோம். கர்த்தாவே, அமர்ந்தே மெல்லிய சத்தத்தின் ஊடாக எங்களோடு கூட இடைப்படும் உடைய வசனத்தின் ஊடாக எங்களுடைய உள்ளங்களை தொடுவீராக. உடைய வார்த்தையினால் நாங்கள் மாற்றம் பெற்று மற்ற மக்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அன்பானவர்களே, மகன் தன்னுடைய தந்தைக்காக கிறிஸ்துமஸ் கிஃப்ட் ஒன்றை அனுப்ப அவர் வாஞ்சித்தார். என்ன அனுப்பலாம் அப்படி என்று
அவன் தேடிக்கொண்டிருந்த போது இதுவரையிலும் பார்த்திராத ஒரு அதிசயிக்கத்தக்க வெளிநாட்டு அயல்நாட்டு கிளி ஒன்றை ஒரு கடையில வைத்திருக்கிறதை பார்த்தான். 5 மொழிகளிலே பேசக்கூடிய திறமை படைத்த கிளி, சிறப்பாக பாடக்கூடிய வரம்பற்ற ஒரு சிறப்பு மிக்க கிளி, அயல்நாட்டு கிளி, ரொம்ப காஸ்ட்லியான கிளி. அவன் யோசித்து பார்க்கிறான், நிச்சயமா இதை வாங்கி அனுப்புனா என் தந்தை ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப நன்றாக இருக்கும், அர்த்தமுள்ள கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினைத்து அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த கிளியை விலை கொடுத்து வாங்கி தந்தைக்கு கிறிஸ்துமஸ் கிஃப்டாக அனுப்பி வைக்கிறான். கிறிஸ்துமஸ் முடிந்து விட்டது. 2 நாள் பொறுத்து தந்தையை பார்த்து கேட்கிறான், டேடி, நான் உங்களுக்கு அனுப்பி தந்த கிளி எப்படி இருந்தது, கிறிஸ்துமஸ் கிஃப்ட் எப்படி இருந்தது? தந்தையும் சொன்னார், மகனே, நீ அனுப்பி தந்த கிளி நல்ல சுவையா இருந்துச்சு, நல்ல டேஸ்டா இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னார். இந்த கிளியினுடைய மகத்துவத்தை உணராத தந்தை, இந்த கிளியினுடைய வேல்யூவை புரிந்து கொள்ளாத தந்தை, கிளியை மகன் சமைப்பதற்காகத்தான், இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல அடித்து சமைப்பதற்காகத்தான் விலை கொடுத்து வாங்கி அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த கிளியை சமைத்து சாப்பிட்டார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறோம். கிறிஸ்துமஸ்னுடைய மெயின் பாயிண்ட் நாம் கோட்டை விட்டு மற்ற அர்த்தமற்ற காரியங்களை அநேக நேரத்தில் நாம் செய்கிறோம். உண்மையாகவே கடவுள் நமக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே தந்த பரிசு என்னவென்று சொன்ன இம்மானுவே, God with us, ஒரு பெரிய பரிசு. ஆனால் இந்த பரிசை உண்மையாகவே அதன் பொருள் உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே மனிதன் சொந்தமாக்கி வாழ்வதற்கு பதிலாக அதனுடைய மெயின் பாயிண்டை விட்டு தேவையற்றது என்னவென்றோ அவைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டிருக்கிறார். இம்மானுவேல், இது யாருக்கு சொல்லப்படுது? யாரை கொண்டு சொல்லப்படுகின்ற வார்த்தை? யூதாவின் ராஜாவாகிய ஆகாசுக்கு கடவுள் தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு சொல்லுகின்றார். இந்த மன்னன் ஆகாஸ் இருக்கிற சூழ்நிலையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சமாரியாவின் ராஜாவாகிய ரெத்சீன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்கா, இந்த 2 பேருமே பெரும் படையுடன் ஆகாசை முற்றுகை இடுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? போருக்கு எந்த அளவு ஆயத்தமில்லாத நிலையிலே இருக்கிற ஒரு மன்னனையும் நாட்டையும் எதிராளிகள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அவருடைய நிலைமையை குறித்து வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. இவ்வாறு எதிராளிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள் என்ற செய்தி ராஜாவுக்கும் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும், அழகாய் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம் மிக அழகாக சொல்கிறது, ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. காற்றினால்
அசைகின்ற மரங்களை போல அவங்களுடைய இருதயமும் அசைந்தது. அப்படி என்று சொன்னால் எப்பேற்பட்ட நிலைமையிலே இந்த மன்னன் ஆகாஸ் இருந்தான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட தள்ளாடின நிலையிலே இருந்த, துவண்டு போன நிலையிலே இருந்த, ஐயோ வீழ்ச்சியை சந்தித்து விடுவோமோ என்று ஒரு மாபெரும் கலக்கத்திலே இருந்த மன்னன் ஆகாசுக்கு கடவுள் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகின்றார், எப்பா நீ முதலாவது அவங்களை கண்டெல்லாம் நீ பயப்படாது அப்படின்னு கேட்கிறார். அடுத்து சொல்லுகிறார், நீ ஏதாவது ஒரு அடையாளத்தை கேட்பா, உனக்கு இவர்களை கொண்டு எந்த விதமான ஆபத்தும் வராது, நீ ஆகையினால் பயப்படாது. அப்படி என்று சொன்னால் நீ ஏதாவது ஒரு அடையாளத்தை கேளு. அப்ப அவன் சொல்லுகிறான், தெளிவா இருக்கிறான் அந்த காரியத்திலே, நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன், நான் அடையாளத்தை கேட்டு என் ஆண்டவரை பரீட்சை செய்ய மாட்டேன், சோதிக்க மாட்டேன். அப்படி என்று சொன்னால் கடவுளே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட அடையாளம்? எப்படிப்பட்ட அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் இடுவாயாக, இம்மானுவேல் என்று பெயர் இடுவாயாக. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடைய, God with us அப்படி என்று அர்த்தம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துகின்ற ஒரு மாபெரும் உண்மை, மாறாத உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தையிலிருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தை ஏசாயா 7:14 ஒரு நிறைவேறுதல் என்பதை, ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்பதை மிக மிக தெளிவாக நாம் கண்டுகொள்ள முடியும். அதைதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே மிக அருமையாக மிக தெளிவாக நாம் பார்த்தோம். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இது யார் பதிவு செய்கிறது? மத்தேயு நற்செய்தியாளன் தன்னுடைய நற்செய்தி நூலிலே பதிவு செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கன் ஏசாயா உரைத்து கிட்டத்தட்ட 700-800 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதான் இம்மானுவேல். அப்படி என்று சொன்னால் இந்த இம்மானுவேல் அவரை நம்புகிற மக்களோடு இருந்து பூமியிலே அவர்களுக்கு, அதாவது பூமியிலே எதிராளிகளா இருக்கிறவர்களை தோற்கடிப்பதோடு மட்டுமல்லாமல் பாவத்தினாலும் பாவத்தையும் பாவத்தினால் வந்த விளைவுகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் இந்த இம்மானுவேல். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அவர் எப்பேற்பட்டவர்? சாதாரணமாக பூமியை சார்ந்த எதிராளிகளை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் பிறந்த இம்மானுவேல் என்ன செய்வார் என்று சொன்னால், பாவத்தையும் அழித்து பாவத்தினால் வருகின்ற விளைவுகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெறுத்தவர். மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக மிக நேர்த்தியாக இதை பதிவு செய்கின்றார்.
அடுத்ததாக இரண்டாவதாக இந்த இம்மானுவேல் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பெரிய பாடம், அல்லது இந்த பெயர் இம்மானுவேல் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு மாபெரும் உண்மை என்னவென்று சொன்னால், you have hope in every and all situations. உன் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை இந்த இம்மானுவேல் என்ற பெயர் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பெரிய பாடம். அநேக நேரத்திலே இம்மானுவேல் அப்படின்ற பெயரை சுட்டி நாம் எழுகிறோம், அதிகமாக பயன்படுத்துகிறோம், ஜெபத்திலே எல்லாம் பயன்படுத்துகின்றோம். இம்மானுவேலரே, இம்மட்டும் உதவினை வினைசரே, எங்களோடு இருக்கின்ற இம்மானுவேலரே, அப்படி என்றெல்லாம் பாடல்களை பாடி நாம் மகிமைப்படுத்துகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமான சூழ்நிலைகள் மாறுகின்ற போது நாம் மிகவும் மனம் தளர்ந்து போகின்றோம். வாழ்க்கையில் நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிடுகின்றோம். இவ்வளவுதான் அவ்வளவு என்று அநேக காரியங்களுக்கு நாம் முடிவு கட்டி விடுகின்றோம். ஆனால் 2024 ஆண்டு இந்த இம்மானுவேல் என்ற பெயர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு பெரிய காரியம், யூ ஹேவ் ஹோப். உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்மறையான எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை மட்டும் நீ மறந்து போகாதே. தன் சங்கீதக்காரன் மிக அருமையாக சொல்லுவார். 46வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையை வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நாம் வெளிப்படுத்தி வாழ்கின்ற மக்களாகத்தான் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பவுலுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது, பவுலை கைதில் கொண்டு வருகின்ற போது ஒரு பெரிய கப்பல்ல கொண்டு வருகிறார்கள். ஒரு கப்பல் ஒரு பெரிய சேதத்திற்குள்ளாகிறது, புயல்ல சிக்கி தவிக்கிறது. ஏற்கனவே பவுல் எச்சரித்திருந்தார், இந்த இடத்தை விட்டு, கிரேத்தா தீவு என்று நான் நினைக்கிறேன், இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டாம், பெரிய ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன பிற்பாடும் அவனுடைய வார்த்தைக்கு யாருமே செவி கொடுக்கவில்லை. கப்பல் பயணித்தது. இடையிலே ஒரு பெரிய புயலிலே சிக்கிக்கொண்டது. என்ன பியூட்டி என்று சொன்னால், புயல்ல தாக்கு பிடிக்க முடியாமல் கப்பலில் இருந்த தளவாடங்கள் சரக்குகளை எல்லாம் தூக்கி வீசினார்கள். கப்பல் பல நாட்கள் சூரியனையே அவர்களால் பார்க்க முடியாமல் போயிற்று. பகலில சூரியனை பார்க்க முடியவில்லை, இரவுல ஒரு நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை கூட அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஒவ்வொருத்தரும் கடைசியில சாப்பாடு சாப்பிடாம விட்டு விட்டார், அவ்வளவுதான். ஆனால் இந்த பவுல் மட்டும் பயப்படவே இல்லை. பவுலோடு கடவுள் இருந்தார். பவுலை கடவுள் திடப்படுத்தினார். கடவுள் சொன்ன வார்த்தைகளையும் அவர் நம்பினார், தைரியப்படுத்தினார், மற்றவர்களை தைரியப்படுத்தினார். யாரும் பயப்படாதீங்க, யாரும் கலங்காதீங்க, கடவுள் நம்மோடு இருக்கிறார், தெளிவாய் சொல்லிவிட்டார். யாருக்கும் எந்த பிராண சேதமும் உண்டாகாது. கப்பல் உடைந்து போகும், உண்மைதான். ஆனால் யாருடைய உயிருக்கும் எந்த விதமான ஆபத்தும் வராது. ஏனென்று சொன்னால், எனக்கு சொன்ன கடவுளை நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள், அது ஒன்று மிக மிக முக்கியமானது. இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை மீண்டும்
மீண்டும் நமக்கு உணர்த்துகின்ற காரியம், எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும், கடன் பிரச்சனையிலே இருந்தாலும், நோயின் அகோர தாக்குதலுக்கு உள்ளாகி நாம் இருந்தாலும், பிறரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும், பிறரால் அவமானப்படுத்தப்பட்ட நிலையிலே இருந்தாலும், நம்முடைய தலை உயரும், நாம் நிறுத்தப்படுவோம், மேன்மைப்படுத்தப்படுவோம். அப்படி என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தருவது எது என்று சொன்னால் இம்மானுவேல். ஏனென்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இம்மானுவேலராக நாம் பாடுகிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இம்மானுவேலராக நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து மூன்றாவது, இந்த இம்மானுவேல் நமக்கு கற்றுத்தருகின்ற பெயர், நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பெரிய பாடம், you have companionship in every season of your life. எல்லா வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் உனக்கு ஒரு நட்பு ஒருவர் இருக்கிறார், ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார், உனக்கு ஒரு துணையாக ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த இம்மானுவேல் என்ற பெயர் நமக்கு கற்றுத்தருகின்றது. அதான் யாத்திரை எக்ஸோடஸ் யாத்ரா புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற போது மிக அருமையாக, மிக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். மோசேக்கு கடவுள் ஆரோனை கொடுப்பதற்கு முன்பாக, மோசே பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். அந்த பார்வனிடத்துல போய் பேசுவதற்கு நான் யார், நான் என் மாத்திரம், நான் எப்படியெல்லாம் அந்த ஜனத்தை நான் விடுவிக்க முடியும் அப்படின்றெல்லாம் மோசே இது பண்ணுகிறார். கடைசியாகத்தான் கடவுள் ஆரோனை அனுப்புகிறார், கோலை பாம்பாக்குகிறார். இதெல்லாம் முன்பாகவே கடவுள் ஒன்றை மோசேக்கு தெளிவாக சொன்னார். மோசே, நான் என்ன செய்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதை நம்பு, இதே உனக்கு நான் துணையாளராக, உனக்கு ஒரு சகாயராக, எல்லா சூழ்நிலையிலும் ஒரு கம்பெனியனாக உனக்கு நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இதுதான் 2024 ஆண்டு கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு பெரிய பாடம். மோசைக்கு அதுல கூட இது வரவில்லை. ஆகையினால்தான் பொறுத்து பார்த்தார் கடவுள், போப்பா உனக்கு நான் ஆரோனை அனுப்புகிறேன். அப்படி என்று கடவுள் ஆரோனை துணைக்கு கொடுத்தார். அடுத்தது பாருங்கள், 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது யோசபாத் என்ற ஒரு மன்னனை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அம்மோன் புத்திரர், அவன் இதேதான், ஆகால் சந்தித்த அதே பிரச்சனை தான். அம்மோன் புத்திரர், மோவாபிய, சேயீர் மலை தேசத்தார் என்று இவனுக்கு எதிராக சுற்றிக் கொள்கிறார்கள். யோசபாத்துக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதோடு நம்ம கதை முடிந்தது. நம்முடைய தேசமும் எதிராளிகளுடைய கரங்களிலே வீழ்ந்துவிடும் அப்படின்னு. அப்ப அந்த சூழ்நிலையில் தான் 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது யோசபாத்தை பார்த்து கடவுள் சொல்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் நீ கவலைப்படுறீங்க? அவங்க எத்தனை பேர் வரட்டும், எந்த அளவிற்கு படை திரட்ட முடியுமோ அந்த அளவிற்கு படையை திரட்டி கொண்டு வரட்டும்.
நீங்கள் ஏன் துவண்டு போகிறீர்கள்? எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதை உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கிக் கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இம்மானுவேலராக வந்துதித்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கிக் கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான காற்றுகள் வீசுகின்ற போது நாம் அசைகிறவர்களாக இருக்கணும் என்று சொன்னார், அல்லது விசுவாச வாழ்க்கையில் என்று பின்னிட்டு போகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக இன்றைக்கும் நாம் அர்த்தமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஒரு துணையானதாக கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். God with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசபாத்துக்கு எதிராக 3 பேர் வந்தார்கள். அம்மோன் புத்திரர், அம்மோன் தேசத்தார், மோவாபியர், சேயீர் மலைநாட்டவர். கடைசியாக என்ன நடந்தது? இந்த 3 பேருமே 3 நாட்டவரும் தங்களுக்குள்ளே தாங்களே வெட்டி மாய்த்தார்கள். யுத்தம் இவர்கள் செய்யாதபடிக்கு அங்கே ஒரு பெரிய வெற்றியை இவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். எந்த விதமான இழப்புமின்றி ஒரு மாபெரும் வெற்றியை இவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஏன் என்று சொன்னால் கடவுள் அவர்களோடு கூட இருந்தார். இதுதான் நம்முடைய வாழ்வு. இந்த 2024 ஆண்டு 24ஆம் தேதி இந்த ராத்திரி வேளையிலே கடவுள் நமக்கு சொல்லுகின்ற காரியம் இதுதான். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சவால் நிறைந்த உலகத்திலே தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக ரீதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். சவால்கள், யுத்தங்கள் அதெல்லாம் மூட்ட வந்து கொண்டிருக்கிறது. தேச வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவரையும் இல்லாத சவால்களை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏமாற்றுதல் அதிகரிக்கப்பட்ட காலம், ஊழல்கள் பெருகிவிட்ட காலம், தான் வாழ்வதற்காக பிறரை எதையும் செய்வதற்குரிய ஒரு நிலைக்கு உள்ள ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல பெயர்பட்ட, அதோடு மட்டுமல்லாமல் கொடிய வியாதிகள் நிறைந்த காலம், இயற்கை பேரிடர்கள் நிறைந்த காலம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த இம்மானுவேல் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு கடவுள் ஒரு கம்பேனியனாக, ஒரு துணையாளனாக, ஒரு நண்பராக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நாளைய தினம் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பு பண்டிகையும் அர்த்தமுள்ள பண்டிகையாக இருக்கு. நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு மிக வெற்றி நிறைந்ததாக அமையும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்பவர்களே, பிரான்சிஸ் அசிசி அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பணக்கார நண்பர் அவருடைய வீட்டிற்கு அழைத்திருந்தார். பிரான்சிஸ் அசிசி அப்படியே போவார். அவருக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நேரம் அதை பேசினார்கள். பேசி இவர் வெளியே வந்து விட்டார். அடுத்ததாக அறை பிரான்சிஸ் அசிசி அவர்கள் பூட்டினார்கள். பூட்டின பிற்பாடு இந்த பணக்காரன் என்பதற்கு ஒரு சந்தேகம், என்னடா தான் செய்யலாம், இவன் என்னதான் செய்து கொண்டிருக்கிறான், பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கதவு வழியாக அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இரவு முழுவதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரான்சிஸ் அசிசி இந்த இரவு முழுவதுமே கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கிறதை பார்த்தார்.
சரி ஜோம்ரான்னு சொல்லி விட்டுட்டு கடைசியில இவரும் படுக்கையை சென்றார். காலையில் எழுப்பி பார்த்தால் அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது, அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. இதை பார்த்தார், அவருடைய வாழ்வு தொட்டது. உடனே என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய சொத்து காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பிரான்சிஸ் அசிசிக்கு துணையாளராக அவரை பின்பற்றுகின்ற ஒரு சீடனாக மாறிவிட்டார். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிரான்சிஸ் அசிசி தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார் என்னவென்று சொன்னால், எனக்கென்று ஒரு கம்பேனியன் ஒருவர் இருக்கிறார், எனக்கென்று ஒரு துணையாளர், ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார். அந்த நண்பரோடு பேசினார், அந்த நண்பரோடு செயலாற்றினார். ஆகையினால் அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக இழுத்துக் கொள்ள முடிந்தது. நண்பர்களே, நாம் யோசித்து பார்ப்போம், நாம் எண்ணி பார்ப்போம், நாம் ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையாகவே நான் எத்தனையோ ஆண்டுகளாக நான் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நான் கொண்டாடி இருந்து கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு இம்மானுவேலராக இன்னும் நான் கொண்டிருக்கிறேனா, அந்த விசுவாசம் இருக்கிறதா என்பதை நான் சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை என்னை பெருக செய்யும் சுவாமி, நீர் இம்மானுவேலராக என்னுடன் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில நான் வளர கிருபை புரியும் ஆண்டவர் என்று கேட்போம் என்று சொன்னான். நிச்சயமாய் நம்முடைய பண்டிகை அர்த்தமுள்ள பண்டிகையாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக.